friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கடாய் பெப்பர் சிக்கன் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க friends, வீடியோக்குள்ள போகலாம். பெப்பர் சிக்கன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதுக்கு அப்புறம் இதுல ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த கடாய் பெப்பர் சிக்கன் இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, சூடான சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதில் நம்ம தேவையான ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிட்டேன். இதிலேயே 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மசிய வதங்கிருச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாலாம் சேர்த்தோன்னே அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சிக்கன் மசாலா கூட நல்லா கோட் ஆகிற மாதிரி பிரட்டி விட்டுக்கோங்க. நமக்கு நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இல்லை ரொம்ப ட்ரையாக வேணும்னா இந்த அளவு தண்ணியே போதும். நான் இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு இதை நல்லா வேக வைக்க போகிறேன். A few minutes later. இப்போ இந்த ஸ்டேஜில் சிக்கன் எல்லாமே நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னும் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்மளோட பெப்பர் சிக்கன் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியே போதும். இப்போ நான் இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கிறேன். பெப்பர் பவுடர் கடைசியாக தான் சேர்க்கணும், ஸ்டார்டிங்லேயே சேர்த்துற வேண்டாம். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை தூவி இறக்கிக்கிறேன். இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்மளோட சுவையான சூப்பரான கடாய் பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனேயே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.